ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா மழைக்கு ரொம்பவே இதமான ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறேன். ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை அழுத்தணும். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க ரிப்பன் பக்கோடா பண்ணலாம். ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் பக்கோடா நல்லா கரகரன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ முதல்ல எடுத்துக்க போகிறது வந்து நம்ம கடலை மாவு 1 கப் எடுத்துக்க போகிறேன். நான் நல்லா சலிச்சுக்கணும், இல்லாட்டி ரொம்ப வெடிக்கும். ஸோ 1 கப் கடலை மாவு ஆயாச்சு. 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். வெள்ளை வெண்ணெய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், பரவாயில்ல. இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த வெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன், மஞ்சள் வெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் இன்னும் வெள்ளை வெண்ணெய் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காரம் வந்து எனக்கு கொஞ்சம் உரப்பாக பிடிக்கும், நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட போகிறேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக வேண்டான்னா போடாதீங்க. பெருங்காயம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், தூக்கலாகவும் இருக்கும், அதனால் பெருங்காயம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து மாவை போட்டு தண்ணியை போட்டு பிசைய போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் விடணும். ஸோ கொஞ்சமாக விடுறேன் நான், தண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிக்கலாம். அப்புறமா நமக்கு வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். ஆனால் முதலையே விட்டுட்டோன்னா அப்புறம் எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெயை. ஸோ இப்போ பிசைய ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெயில் வந்து நம்ம பொரிக்கிறதுனால வந்து தெரியாது, அதனால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு ரிப்பன் பக்கோடாக்கு. இப்போ வந்து நம்ம வந்து நாடாவில் போட்டு எப்படி பிழிய போகிறோங்கிறத இப்போ கற்றுக்க போகிறோம். ஏன்னா வந்து எண்ணெயும் நல்லபடியாக ரெடி ஆகியாச்சு. ஸோ இப்போ வாங்க ரிப்பன் பக்கோடாவை ரெடி பண்ணலாம். நல்லா மூடிக்கணும், இல்லாட்டி மேல் வழியாக வர ஆரம்பிச்சிடும் மாவு. ஸோ இப்போ டைட்டாக மூடினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல இது வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நேராக எண்ணெயில் பண்ணக்கூடாது, அதனால் நம்ம கொஞ்சோண்டு இங்கே வந்து பார்க்கணும் வருதான்னு. வருது. ஸோ அதனால் இனிமேல் நம்ம வந்து அங்கே பிழிய ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம பிழியலாம். நீளமாக பண்ணுறதுக்கு பேருனால தான் இதுக்கு பேரே ரிப்பன் பக்கோடான்னு பேர். அந்த காலத்தில் வந்து கல்யாணத்துலலாம் வந்து இது ரொம்பவே கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தது. மழை காலத்தில் குழந்தைங்களுக்கெலாம் இதுதான் பண்ணி கொடுப்பாங்க. பாட்டி வீட்டுக்கெலாம் போனாக்க, வெக்கேஷனுக்கெலாம் போனாக்க இதுதான் பண்ணி கொடுப்பாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அநேகமாக ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயாச்சு, சாப்பிட வேண்டிதான். கொஞ்ச நாள் இருக்கணும். இப்போ கொஞ்சம் அடுப்பை வந்து பெருசாக வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் அடுப்பை வந்து பெருசாக வச்சுக்கிறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே கமகமன் வாசனையோட மழைக்கான சுட சுட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ மெதுவாக இதை வந்து திருப்பணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவே திருப்பணும். இது வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னொரு கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அதோட சப்போர்ட்டோடு நம்ம வந்து டேர்ன் பண்ணுறது நல்லது. ஸோ திருப்பி போட்டாச்சு இதை நம்ம நல்லபடியாக. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுட சுட இப்போது மழைக்காக எதமான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கமும் நல்லா வேகணும், வெயிட் பண்ணலாம் நம்ம. ஸோ கரகரன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயாச்சு. மழைக்கு சுட சுட எதமாக சாப்பிட்றதுக்காக உங்களுக்காக பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரிப்பன் பக்கோடா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா ஐஎஃப்என் தமிழுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும், லைக்கும் பண்ணணும். உங்களுக்கு இதில் எதாவது பிடிக்கலைன்னா, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கணுன்னா கமெண்ட்டும் பண்ணணும். ஸோ அடுத்த ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். ரிப்பன் பக்கோடா சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே இதுவாக இருக்குது. அதனால் பாய்.